2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக அதிக சீட்டுகள் கேட்டு உள்ளதாக வெளியாகி வரும் தகவல் குறித்து மதிமுக தலைவர் வைகோ அவர்களும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. நான் சொல்லாததை சொன்னதாக போடுகிற அனுபவத்தை நான் பெற்றேன். எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற சொல்லையே நான் பயன்படுத்தவில்லை, யாரும் பயன்படுத்தவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இப்படி நீங்கள் பேசினீர்களாமே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். நான் அதை பேசவே இல்லை. அவர் பத்திரிகையாளர்கள் எல்லா கட்சியும் இடம் கேட்கறதே, நீங்க எவ்வளவு கேட்பீங்க என்று திருச்சி எம்பிகிட்ட கேட்டாங்க. அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, நாங்கள் 8 தொகுதி ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும், அதனால ஒரு 12 கூட கேட்கலாம், ஆனால் அது ஏன் முடிவு இல்லை, தலைமை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் கூட ஒரு 2 பத்திரிகைகள் இன்றைக்கு இரட்டை இலக்கத்தில் இடம் கேட்கிறார்கள் நிர்வாக குழுவிலே என்று இன்றைக்கு காலையிலே பத்திரிகைகளில் பார்த்தேன். கோவையிலே நான் ஒவ்வொரு முறை பத்திரிகையாளர்களை இந்த 30 ஆண்டு காலத்தில் சந்தித்த போதும் எந்த கட்டத்திலும் பிரஸ் ராங்கா இன்டர்பிரட் பண்ணதும் கிடையாது. நான் சொன்னதாக சொன்னதும் கிடையாது. நாங்கள் மண்டல வாரியாக 7 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அங்கே செயல் வீரர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த காவல்துறையில் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த மரணம், அது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அது வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கா வண்ணம் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது பலமுறை நான் இதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு கூட்டணியில் இருக்கிற பிற இயக்கங்கள் கூடுதல் இயக்கங்களை விரும்புவது அது இயற்கை. அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புவது இயற்கையான ஒரு சுபாவம் தான். எங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் எங்கள் இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும். அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை சீட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்பது ஒரு ஆசை, தொண்டர்களின் ஆசை, நிர்வாகிகளின் ஆசை. ஆனால் இறுதி முடிவு எடுப்பது இயக்கத்தின் தலைமை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்குண்டான ஒரு தீர்மானம் தான் எங்களுடைய பொதுக்குழுவையும் போட்டிருந்தாங்க. ஆனால் தவறாக சித்தரிக்கப்பட்டு இத்தனை எண்ணிக்கை நாங்கள் டிமாண்ட் வைக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு இருந்தது. அது போன்றது எல்லா இயக்கங்கள், எங்க கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இறுதி முடிவு அந்த இயக்கத்துடைய தலைமை, அந்த இயக்கத்துடைய தலைமை கூட்டணி தலைமையோட பேசி முடிவெடுக்க வேண்டியது. ஒரு சில கட்சிகள், அரசியல் கட்சிகளோட அப்பா மகனோட ஒரு சில பிரச்சனையினால கட்சி பிளவுபடுவதாக இருக்குது. ஒரு சில இதை உடைக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. இயக்கங்கள், அனைத்து அரசியல் இயக்கங்களிலும் ஒரு ஜனநாயக இயக்கத்தில் மாறுபட்ட